பவர் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்னால் அது மியூசிக்காக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், தியேட்டராக இருக்கலாம். இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம வந்து பசங்களை போடுறோம், ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க, எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்கிற விஷயத்த எல்லாமே வந்து லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறோமா, இல்லை படிக்கிற விஷயம் எல்லாம் புரியுதா அப்படின்னா சிலது புரியும், சிலது புரியாமல் இருக்கும். பட் அதே ஸ்கூலில் வந்து ப்ராக்டிக்கல்ஸ்னு வைப்பாங்க, இல்லை அதே கண்டென்ட்டை வந்து ஒரு எக்ஸிபிஷனுக்காக வந்து ஒரு மாடல் செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது பெட்டராக வந்து பதியும் ஒரு குழந்தைக்கு. அதே மாதிரி தான் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். ஒரு சப்ஜெக்டை, ஒரு விஷயத்தை, ஒரு கான்செப்டை வந்து அது டான்ஸ் மூலமாகவோ, இல்லை ஒரு கான்செப்ட், மியூசிக் கான்செப்ட் மூலமாகவோ, இல்லை ஒரு தியேட்டர் மூலமாகவோ பசங்க பண்ணி பார்க்கும்போது அந்த விஷயம் வந்து ரொம்ப ஆழமாக அந்த குழந்தை மைண்டில் போய் பதியும். அது குழந்தை மட்டும் இல்லை, நம்மளே பெர்ஃபார்ம் பண்ணாலே நம்ம மைண்டில் போய் பதியும். ஸோ அதோட பவர் வந்து வேறு. ஸோ I strongly ask parents to give exposure to your children. இந்த மாதிரி பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கொஞ்சம் க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமாக ஒரு அவசியமாக இருக்கும். நல்லபடியாக பசங்களும் வளருவாங்க. ஸோ I thought of sharing this information. Thank you.